ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மீன லக்னத்திற்கு தினப்பலனாக ஜனவரி 21 முதல் ஜனவரி 31 வரை 11 நாட்களுக்கு பார்க்க இருக்கும். முதல் நாள் ஜனவரி 21 புதன்கிழமை, அவிட்டம் நட்சத்திரம். நமக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. ஆனால் செவ்வாய் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனோட சேர்ந்து புதனோட சேர்ந்து இருக்காரு. அப்போ புதன் சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது நல்ல பலன்தான், லாபஸ்தானம். அது மட்டும் இல்லை, நமக்கு சூரியன் 6ஆம் அதிபதி. அதனால் வேலை வாய்ப்பு, தொழில், பணவரவு இதுக்கெல்லாம் சாதகத்தை உண்டு பண்ணும். எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறும். சதய நட்சத்திரம் மதியம் 1:57 முதல் 12 தான் சந்திரன் ராகுவோடைய சேர்ந்துடுறாரு. ராகுவும் சதயத்திலே இருக்கார். 5ஆம் அதிபதி சந்திரன் 12. ஆனால் ராகு சந்திரன் சேர்க்கை அப்படின்றது பெருசாக பாதிக்காது. ஏன்னா ராகு இருக்கிறது சனி வீடு. இன்னொரு சனி வீடு நமக்கு லாபஸ்தானமாக மகரம் இருக்கு. அதனால நல்லது தான் நடக்கும். நமக்கு எதிர்பார்த்த காரியங்கள் மற்றும் மகிழ்ச்சியான சூழல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. ஜனவரி 22 மதியம் 2:26 வரைக்கும் இந்த சதய நட்சத்திரம். அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். என்னதான் சந்திரன் 12 இருந்தாலும் 4ஆம் வீட்டில் இருக்கிற குரு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அதே லக்னத்தினுடைய பலன், லக்னாதிபதியாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு வில் பவரை கொடுக்கும். குருவனுடைய உபநட்சத்திரம் புதனும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல எதிர்பார்த்த நிகழ்வுகள், தொழில் பலம், உற்பத்தி சார்ந்த தொழில் சம்பந்தப்பட்ட நன்மைகள் இதெல்லாம் நடக்கும். ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை இந்த பூரட்டாதி மதியம் 2:32 முடிஞ்சு உத்திரட்டாதி தொடங்குகிறது. இந்த உத்திரட்டாதியில தான் சனி போயிட்டு இருக்க லக்னத்திலேயே. இப்ப சனியும் சந்திரனும் சேர்க்கை பலனை தர்றாங்க. இதுவும் ஒரு நல்ல பலன் தான். சனி பலமா இருக்கிறாரு. பட் இருந்த போதிலும் நமக்கு 12ஆம் அதிபதி அல்லவா, அதனால மனசுலையும் உடம்புலையும் டயர்ட்னஸ்ஸு அல்லது செலவுகள், ஹெல்த் இஷ்யூஸு, சிறு பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு வாய்ப்புகள், இப்படி பிரயாணங்கள் சார்ந்து கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். ஜனவரி 24 சனிக்கிழமை மதியம் 2:15 இந்த உத்திரட்டாதி முடிந்து ரேவதி நட்சத்திரம் தொடங்குகிறது. ரேவதி புதனுடைய நட்சத்திரம். புதன் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதனும் சந்திரன் நட்சத்திரம், சுக்கிரனும் சந்திரன் நட்சத்திரம் சேர்க்கை பலனை கொடுக்குறாங்க. சுக்கிரன் நமக்கு 3-8 உடையவர், புதன் 4-7 உடையவர். ஆனால் 11ஆம் இடத்துல சேர்க்கை சந்திரன் சாரம் வாங்கிறதுனால இது நமக்கு நல்லது நடக்கும். உறவுகள், நண்பர்கள், மூத்த சகோதர சகோதரி வகை, ஒரு மாதிரி கணவன் மனைவி சார்ந்த நல்ல ஒரு பரிச்சயமான நிகழ்வுகள் நடக்கும். ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:35 முதல் அஸ்வினி நட்சத்திரம். மேசராசியில் 2ஆம் வீட்டில் சந்திரன் கேதுவை போல இயங்குகிறார். 6ஆம் வீட்டில் இருக்கிற கேது சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருந்து சுக்கிரன் லாபத்தில் இருக்காரு. அப்போ கேதுனுடைய உப நட்சத்திரமும் லாபத்தில் தான் இருக்கு. சிறப்பாக இருக்கும். அதாவது ஒரு வெற்றி அப்படிங்கிறது இன்னைக்கு கிடைக்கும். எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் நமக்கு உறவினர்கள் வகையிலையும் கூட நல்ல ஒரு இனிமையான தருணமாக இந்த நாள் போகும். ஜனவரி 26 திங்கட்கிழமை நண்பகல் 12:32 பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு, புதனோட சேர்ந்து இருக்காரு, சூரியனும் சேர்ந்து இருக்காரு. 11ஆம் இடத்துல சுக்கிரன் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்னைக்கும் கமிஷன் வகை, மூளை உழைப்பு சார்ந்த விஷயங்கள், உறவுகள், நண்பர்களோட குதூகலம், என்டர்டெயின்மெண்ட் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. திருமண காரியங்களுக்கும் சாதகமாக இருக்குது.
ஜனவரி 27 செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம், நண்பகல் 11:08க்கு தொடங்குகிறது. 2வது பாதம் ரிஷபராசிக்கு மாலை 4:44க்கு சந்திரன் மாறுறார். 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடமான ரிஷபராசிக்கு சந்திரன் மாறுகிறார். இன்றைய பலனை தரக்கூடிய சூரியன் சந்திர நட்சத்திரத்துல, ராகுனுடைய உப நட்சத்திரத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் வாய்ப்பு இருக்கு, அலைச்சல் வாய்ப்பு இருக்கு. என்னதான் லாபத்துல சூரியன் இருந்தாலும் அது ராகு 12ல இருக்கிறதுனால, அதனுடைய தொடர்பு இருக்கிறதுனால சில பேருக்கு அப்படி அமையும். 6ஆம் அதிபதி தானே சூரியன். அதனால சந்திரனுடைய சாரம் வாங்கும்போது சந்திரன் சூரியனுடைய சாரம் வாங்குறார். அப்ப 5ஆம் இடம் 6ஆம் இடம் ஒரு தொடர்பு உண்டாகிறது. அதனால ஒரு கலப்பு பலன்களாக நம்ம எடுத்துக்கணும். ஜனவரி 28 புதன்கிழமை காலை 9:26 முதல் ரோகிணி நட்சத்திரம், தைரியஸ்தானத்தில் சந்திரன். கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும், ஆவணங்கள் ரெடியாகும், திருமண உறுதியாகிறது, அதுக்குண்டான நிகழ்வுகளுக்கான நாம் பேசுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறது, ஒரு சந்திப்பு மற்றும் ஒரு சிறு பிரயாணங்கள் போயிட்டு வர்றது, இடம் வைக்கிறது, இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடுறது எல்லாமே சாதகமாக. ஜனவரி 29 வியாழக்கிழமை காலை 7:31 முதல் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். 2 பாதம் ரிஷபராசிலையும் 2 பாதம் மிதுன ராசிலையும் இருக்கு. இன்றைக்கும் செவ்வாய் பலனை நம்ம அனுபவிக்க போகிறோம். செவ்வாய் லாபஸ்தானத்தில் சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கும்போது சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாருமே 4 பேரும் சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சிறப்பாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். மனதிற்கினிய நபர்கள், பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்கும். வீடு, பூமி, விவசாய ஆதாயங்கள் பெறும். ஜனவரி 30 வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். இப்போ ராகுனுடைய நட்சத்திரத்தில் 4ஆம் இடத்துல போகிற சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கிற ராகுவோட ஒரு கனெக்ஷன் பண்ணுறார். 4-12. பட் இருந்த போதிலும் இந்த ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இருக்காது. சில பேர் ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் நன்மைகளாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். மற்றும் வீடு சார்ந்த விஷயம், பொருள்கள் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு மூலதனம் போட்டு டெவலப் பண்ணுறதுக்கு சாதகமாக இருக்கும். எப்பவுமே நமக்கு 4ஆம் இடம் 12ஆம் இடம் கிரகங்கள் பாதிப்புன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட, இப்போ குருவும் சொந்த நட்சத்திரத்தில் இருக்குது, 12ல் இருக்கிற ராகுவும் சதய நட்சத்திரத்தில் இருக்குங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பெருசாக விரயம்னு பயப்பட வேண்டியதில்லை. ஜனவரி 31 சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். லக்னாதிபதியை போல குரு செயல்படுவார். அதே மாதிரி உபநட்சத்திரம் சனியாக இருக்கிறதுனால நம்முடைய வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.